நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை இல்லை, போதிய டாக்டர் இல்லை, 2 மாசமா இல்லை. டாக்டரே கிடையாது, 3 மாசமா டாக்டரே கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் திருவாரூருக்கு தான் போகணுன்றாங்க. நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மகப்பேறுவிற்காக மருத்துவர் இல்லாத காரணத்தால் அங்கு வரும் கர்ப்பிணி பெண்கள் கடைசி நேரத்தில் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை 8 மணிக்கு பிரசவ வார்டுக்கு எமர்ஜென்சி வந்து சேர்த்துருக்குறோம். மருத்துவமனையில் உள்ள நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் இல்லை, போதிய டாக்டர் இல்லை, 2 மாசமா இல்லை. இங்கே டாக்டரே கிடையாது, 3 மாசமா டாக்டரே கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் திருவாரூருக்கு தான் போகணுன்றாங்க. இங்கே எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டாங்களாம். நாங்கள் இங்கே 8:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் இங்கேயே காத்திருக்கிறோம். நர்ஸிட்ட கேட்டோம், ஏன் மேடம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எதனால் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம்ன்றோம். நான் இங்கே எந்த அனுமதியும் பண்ண மாட்டோம், டாக்டர் வரப்போ தான் நீங்கள் வரணும். டாக்டர் குறிப்பாக நாளைக்கு காலை 8 மணிக்கு வருவாங்க, நாளைக்கு மதியம் 2 மணிக்கு போவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வரணும். அதுக்குள்ளே பிரசவம் நடந்தால் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதுக்குள்ளே பிரசவம் உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்புன்றாங்க. இப்போ அந்த அம்மாவை பார்க்க வந்திருக்கோம், பிரசவ வார்டுக்கு வந்திருக்கிறோம். பிரசவ வார்டுக்கு வந்து நிற்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க. நைட்டில் அட்மிஷனும் போட மாட்டாங்களாம், மருத்துவமனையில் நைட்டில் அனுமதி போட மாட்டாங்களாம். டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணாதான் அட்மிஷன் போடுவாங்களாம். டாக்டர்கிட்ட பரிந்துரை பண்ணாமல் எந்த ஒரு அட்மிஷனும் போட மாட்டாங்களாம். டாக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேடம்ன்றோம். நாங்கள் எந்த இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நீங்களே பேசுங்கன்றாங்க. உங்கள் கைப்பட எழுதி கொடுங்க மேடம்னு கேட்குறோம். நீங்கள் கலெக்டர்கிட்ட போங்க, மாவட்ட எஸ்பிகிட்ட போங்க, சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட போங்க, யார்கிட்ட வேணாலும் போங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம், நீங்கள் பண்ணுறதை பண்ணிங்கன்றாங்க. நைட்டு 8 மணிலேருந்து 12 மணி வரையும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட உயிர்களையும் எங்களோட குழந்தைகளையும் இந்த மருத்துவமனையில் எந்த ஒரு போதிய டாக்டர் இல்லாமல் நாங்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுறோன்னு பாருங்கள். இந்த திமுக அரசும் நாகை மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட வேண்டும். இதற்கு தலையிடவில்லை என்றால் இதற்கு நாங்கள் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை அறிவிப்போம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குறிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இது ஹாஸ்பிட்டல், இது நாகை அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் போதிய டாக்டரே இல்லை. குறிப்பாக 3 மாசமாக டாக்டரே இல்லை. அதுவும் பிரசவ வார்டுக்கு டாக்டர் இல்லை. இது இந்த கால கொடுமை எங்கேயாவது நடக்குதா பாருங்க. இந்த மருத்துவமனையில் சீஃப் டாக்டரே இல்லை. 3 மாசமா டாக்டரே இல்லையா. டாக்டர் எப்போ வருவாங்களோ அப்போ தான் நீங்கள் பிரசவம் பண்ணணுன்றாங்க. குழந்தை பிரசவம் பண்ணுறது நாங்கள் டாக்டர் வரப்போ அது வரையும் குழந்தை வகுத்துலேயே இருக்குமா? இது நடுத்தரப்பட்ட மக்கள் எப்படி தாங்கிப்பாங்க, எப்படி இங்கேருந்து திருவாரூர் போவாங்க? இந்த அரசு மருத்துவமனை எங்களுக்கு தேவையில்லாதது. இதற்கு ஒன்று போதிய டாக்டர் இந்த சுகாதாரத்துறையும் நாகை மாவட்ட அரசு இதை ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லைனா இதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் அக்கரப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்படவே நாகை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அப்போது மருத்துவர் இல்லாத காரணத்தால் அவரை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அனுப்பி வைத்தனர். அப்போது அப்பெண்ணுக்கு பனிக்குடம் உடைந்த நிலையில் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லும் வழியிலேயே அவருக்கு நடுவழியில் குழந்தை பிறந்துள்ளது.